கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு அல்லது நாளை இரவு பிறை பார்க்கப்பட்டால் ரமதானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்து விடுவோம். ஆனால் ரமதானுடைய மாதத்துக்கு முன்பு சில சட்டங்களை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். வருடா வருடம் இந்த ரமதானுடைய மாதம் வந்தாலும் இன்னும் பல பேருக்கு, பல முஸ்லிம்களுக்கு ரமதானுடைய முக்கியமான தனக்கு தேவைப்படுகின்ற சட்டங்கள் தெரியாமல் இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். உலக விஷயத்தில் நமக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கிறதோ மார்க்க விஷயத்தில் நமக்கு அவ்வளவு ஆர்வம் கிடையாது. இந்த உலகத்தில் காசுக்காக, வியாபாரத்துக்காக, பணத்துக்காக, இந்த வீடு சுகத்துக்காக, நம்மளுடைய குடும்ப மனைவி மக்கள் எல்லோருக்காகவும் நாங்கள் இந்த அளவுக்கு பாடுபடுகின்றோம். ஆனால் என்னைக்காவது எம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக, என்னுடைய ரூஹ், என்னுடைய ஈமானை புதுப்பிப்பதற்காக நாம் ஒருபோதும் முயற்சி எடுப்பதில்லை. எல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த சில சாலிஹான ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் தனக்கு தேவைப்படுகின்ற தினதோறும் நோன்புடைய சட்டமாக இருக்கட்டும், குறிப்புடைய சட்டமாக இருக்கட்டும், அல்லது அவர்களுக்கு அதிகமாக அவசியமாக இருக்கக்கூடிய சில சட்டங்கள் கூட அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஏன் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தந்தையுடைய ஜனாசாவில் மகனுக்கு துஆ தெரியாமல் இருக்கிறது, மகளுடைய திருமணத்தில் ஹுத்பா ஓத தெரியாமல் இருக்கிறது, துஆ ஓத தெரியாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ கண்டிப்பாக இந்த ரமதானுடைய மாதம் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், அல்லாஹ் சொன்ன கட்டளையின் அடிப்படையில் நாம் நம்மளுடைய ரமதானுடைய மாதத்தை துவங்குவோம். அதன் அடிப்படையில் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் முடிப்போம். அல்லாஹ் நமக்கு, நம்ம அனைவருக்கும் இந்த ரமதானுடைய மாதம் சிறப்பான நன்மை அதிகமாக தரக்கூடிய ஒரு நல்ல தக்வா உள்ள ஒரு ரமதானாக ஆக்குவானாக. ஆமீன். முதல் விஷயம், இந்த ரமதானுடைய மாதத்தை பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த ரமதானுடைய மாதம் எதற்கு சிறப்பு இருக்கிறது? அடிக்கடி நாங்கள் தர்சிலும் பயானிலும் ஜும்மாவுடைய ஹுத்பாவிலும் கேட்கின்ற ஒரு வார்த்தை, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதானுடைய மாதத்தில் குர்ஆன் இறங்கியதின் காரணமாக தான் இந்த ரமதானுடைய மாதத்துக்கு சிறப்பு இருக்கிறது. இல்லை என்றால் இதற்கு வேற எதுவும் சிறப்பு கிடையாது. ரமதானுடைய மாதம் குர்ஆனோடு தொடர்பு இருக்கிறது. அதனால்தான் அதில் லைலத்துல் கத்ருக்கு சிறப்பு இருக்கிறது, ரமதானுடைய மாதத்துக்கு சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ் அப்படிதான் இந்த குர்ஆனை உருவாக்கி இருக்கிறான். தன்னுடைய கலாமை இப்படிதான் இந்த மனிதர்களுக்கு அனுப்பி இருக்கிறார். இந்த குர்ஆனை தொடர்புள்ள அல்லாஹ்வுடைய வார்த்தையோடு எதெல்லாம் தொடர்பாக இருக்கிறதோ, எதெல்லாம் நெருங்கி இருக்கிறதோ அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறார். இந்த சமுதாயத்தின் மீது இறங்கியதன் காரணமாக தான் அனைத்து சமுதாயங்களை விட இந்த சமுதாயம் மிகவும் மேலானது, சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறார்கள். சரி, இந்த ரமதானுடைய நோக்கம் என்ன? ஒரு வசனம் அடிக்கடி நாங்கள் கேட்கின்ற ஒரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்துடைய வசனம். அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? அடியார்களே, நம்பிக்கையாளர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது எப்படி உங்களுக்கு முன்னோர் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதோ, லஅல்லக்கும் தத்தகூன். ஒரே ஒரு நோக்கம், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக, முஸ்லிமாக மாற வேண்டும். அதற்காக தான் இந்த ரமதானுடைய மாதம் ஒரு பயிற்சி களமாக, நோன்பு சொல்லக்கூடிய ஒரு அதிகமாக நன்மை தரக்கூடிய ஒரு காலமாக, ஒரு மாதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஸ்லிம்களுக்கு அருட்கொடையாக கொடுத்திருக்கிறார். சரி, சில சந்தேகங்கள் நமக்கு இருக்கலாம். முக்கியமான சில விஷயங்கள், நோன்பு யார் மீது கடமை, யார் மீது கடமை இல்லை, நோன்பில் என்ன செய்தால் நோன்பு முறிந்துவிடும், நோன்பில் எதை செய்தால் நோன்பு முறிக்காது என்று சில முக்கியமான விஷயங்களை ஹதீஸின் அடிப்படையில், ஹதீஸுடைய ஆதாரபூர்வமாக ஹதீஸின் பார்வையில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முதலாவது, யார் மீது நோன்பு கடமை? முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதன் மீதும் இந்த நோன்பு கடமை. இப்போ சொல்லப்பட்ட வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம். ஆமனு என்று சொன்னால் ஈமான் உள்ளவர்கள், முஸ்லிம், 2 பேரும், முஃமினும் முஸ்லிமும் 2 பேருக்கும் தான் இந்த கட்டளை. நோன்பு அவர்கள் மீது கட்டளை, அவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது. அதிலே
புத்தி உள்ளவர்கள், அறிவாளிகள். புத்தி உள்ளவர்கள் என்று சொன்னால் சிலருக்கு புத்தி சரியில்லாமல் இருக்கலாம், அவர்களுக்கு சாதாரண மனிதர் போல ஒரு புத்தி இல்லாமல் இருக்கலாம். உதாரணத்திற்கு நாங்கள் பைத்தியக்காரர் என்று நம்மளுடைய மொழியில் சொல்லுவோம், அவர்கள் மீது நோன்பு கடமை இல்லை. அப்போ அதுக்கு மாறாக யாருக்கு சுய புத்தி இருக்கிறதோ, யார் சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கிறதோ அவர்கள் மீது இந்த நோன்பு கடமை. அதே போன்று பருவ வயதை அடைந்தவர்கள், எவர்கள் இந்த பருவ வயதை அடைந்திருக்கிறார்களோ அவர்கள் மீது கட்டாயமாக இந்த நோன்பு கடமை. ஏன்? பருவ வயதை அடைந்து விட்டால் அவர்களுடைய கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்பட்டது. அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் அல்லாஹ் நாளை மறுமையிலே விசாரிப்பார். அடுத்தபடியாக முகீமாக இருக்கக்கூடியவர்கள். முகீம் என்று சொன்னால் தன்னுடைய ஊரில் வசிக்கக்கூடியவர்கள், பிரயாணி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் மீது நோன்பு கடமை. அடுத்து மிக முக்கியமான 5வது விஷயம், நோன்புக்கு தடை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள். நோன்புக்கு தடை இல்லாமல் என்று சொன்னால் சில பெண்களுக்கு நோன்பு வைக்க முடியாமல் இருக்கலாம், சில நேரங்கள் சில ஆண்களுக்கு நோன்பு முடியாமல் இருக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த தடை இல்லாமல் இருந்தால் அவர்கள் நோன்பு வைப்பது அவர்கள் மீது கடமை. இது இந்த 5 நபர்கள் மீது நோன்பு கடமை. அடுத்தபடியாக இதுக்கு ஆப்போசிட்டாக, இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய யார் மீது நோன்பு கடமை இல்லை, இதுவும் ஹதீஸின் அடிப்படையில் ஆதாரத்தோடு பார்ப்போம். முதலாவது, பருவ வயதை அடையாதவர்கள், குழந்தைகள், பெண்களுக்கு ஆண்களுக்கு இருவர்களுக்கும் பருவ வயதை அடையாதவர்கள் மீது நோன்பு கடமை கிடையாது. அப்படி அவர்கள் நோன்பு வைத்தால் அந்த நன்மை அவர்களுடைய பெற்றோர்களுக்கு போய் சேரும், அவர்களுக்கு எந்த நன்மையோ தீமையோ இருக்காது. அவர்களுக்கு அந்த எழுதப்படக்கூடிய அந்த நன்மை தீமை விசாரிக்கக்கூடிய அந்த நேரம் அவர்களுக்கு இன்னும் வரவில்லை. 15, 10, 12, 13 பருவ வயதை அடைவதற்கு முன்பாக அவர்கள் நோன்பு வைத்தால் அவர்கள் செய்கின்ற அனைத்து நன்மைகளும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு போய் சேரும். ஆனால் அவர்கள் வைத்தால் அதற்கு பாவம் எதுவும் கிடையாது. அதே போன்று 2வது, இது எந்த ஹதீஸில் சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய 1960 ஹதீஸ் நம்பர். 2வது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பயணிகள், பிரயாணத்தில் இருக்கக்கூடிய பிரயாணிகள், அவர்கள் மீது நோன்பு கடமை இல்லை. இதுக்கு நேரடியாக குர்ஆனுடைய வசனம் இருக்கிறது. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும் வ இன் குன்தும் அலா ஸஃபரின், எவர்கள் இந்த மாதத்தில் நோன்புடைய காலகட்டத்தில் எவர்கள் பிரயாணியாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது நோன்பு கடமை இல்லை, பிரயாணியாக இருக்கும் பொழுது. ஆனால் ஹதீஸில் நாங்கள் பார்க்கும் பொழுது சில சஹாபிகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு வைத்ததாகவும் அவர்களை தடுக்காமல் இருப்பதாகவும் ஹதீஸ் வருகிறது. ஆனால் இது சிறந்த ஒரு கருத்து, ஒரு ராஜிஹான ஒரு கருத்து. என்ன முடிவு எடுக்கிறது என்று சொன்னால், பிரயாணிகள் நோன்பு வைக்கலாம் அவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்தால். பாதிப்பு ஏற்படும் என்று அவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் மீது நோன்பு வைக்காமல் இருப்பதுதான் சிறந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்க்கிறார்கள், பிரயாணியாக இருந்து பசி பட்டினியோடு இருந்து அந்த நேரத்தில் அவர் நோன்பு வைத்து வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் வெளிப்படையாக சொன்னார்கள், நீங்கள் நோன்பு வைப்பதற்கு என்ன நன்மை கிடைக்கும்? அப்போ அவ்வளவு தெளிவான ஒரு ஆதாரம். அப்போ பிரயாணியாக இருக்கும் பொழுது நம்மளுடைய நிலம், நம்மளுடைய உடல் நமக்கு தெரியும், இது ஆரோக்கியமானதா அல்லது நோன்பு வைத்தால் என்னால் முடியுமா முடியாதா என்று. அப்படி நமக்கு முடியும் என்று சொன்னால் வைக்கலாம், முடியாமல் இருக்கும் என்று சொன்னால் கட்டாயமாக விடுவதுதான் சிறந்தது. ஆனால் அதற்கு கதா இருக்கிறது. கதா என்று சொன்னால் அந்த நோன்பை ரமதான் அல்லாத காலத்தில் வைக்க வேண்டும், இதற்கு பரிகாரம் கிடையாது. அதே போன்று பிள்ளைகளுக்கும் கதாவும் கிடையாது, அவர்களுக்கு பரிகாரம் கிடையாது. ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு இன்னும் அந்த வயது வரவில்லை. 3வது, பெண்கள் சம்பந்தமாக வரக்கூடிய மாதவிடாய், நிஃபாஸ் என்ற காலம் வரும் பொழுது அவர்களுக்கு அந்த நோன்பு கதாவாக இருக்கும். அவர்கள் ரமதான் அல்லாத காலத்தில் அந்த நோன்பு வைக்கலாம், அவர்களுக்கு எந்த விதமான பரிகாரமும் கிடையாது. அடுத்தது 3வது 4வது மாதவிடாய் காலமும் நிஃபாஸ் காலமும். 5வது, கர்ப்பிணி பெண்கள், மாசமாக இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள், குழந்தை தன்னுடைய வயிற்றில் சுமக்கக்கூடிய அந்த பெண்கள், அந்த தாய்மார்கள், அவர்கள் மீதும் நோன்பு அந்த நேரத்தில் கடமை இல்லை.
சில மார்க்க அறிஞர்கள் ஹதீஸின் அடிப்படையில் சில ஆதாரங்கள் அடிப்படையில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு அவர்களுடைய தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பாதிப்பில்லாமல் இருக்கும் என்று நம்பினால், அவர்களுக்கு உறுதியாக தெரிந்தால் நோன்பு வைக்கலாம். அதில் எந்த விதமான ஒரு பாவம் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு தெரியும், நான் நோன்பு வைத்தால் எனக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் பாதிப்பு ஏற்படும் என்றால் நோன்பு வைக்காமல் இருப்பதுதான் சிறந்தது. ஏன்? இஸ்லாம் ஒருபோதும் தன்னை பாதிக்கப்படக்கூடிய, தன்னை அதிகமாக வற்புறுத்தக்கூடிய, தன்னை அதிகமாக கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அல்லாஹ் இந்த இஸ்லாம் வலியுறுத்தவில்லை. வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், தன்னைத்தானே அழித்து விடாதீர்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்கிறது. 6வது நபர்கள், இவர்கள் பாலூட்ட பெண்கள், பாலூட்டக்கூடியவர்கள், இவர்களும் அதே லிஸ்டில் வருவார். இவர்கள் மீதும் அந்த நோன்பு கதாவாக இருக்கும். கதா என்று சொன்னால் பிற்காலத்தில் அவர்கள் அந்த நோன்பு வைக்கலாம். அதனால் இந்த 2 பெண்கள் சில நேரம் அவர்களுக்கு வைக்க முடியாமல் இருக்கலாம், இந்த கதா செய்ய முடியாமல் இருக்கலாம். பாலூட்டக்கூடிய காலம் 2 வருடம், அதற்கு பிறகு இன்னொரு குழந்தை வந்து விட்டால், அல்லாஹ் நாடினால் அதுக்கப்புறம் மறுபடியும் அது அப்படியே தொடர்ச்சியாக இருக்கும். அப்போ அவர்களுக்கு அந்த நோன்பு வைக்கக்கூடிய, அந்த கதா செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. அந்த நேரத்தில் ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொல்லுகிறார்கள், என்ன சட்டம்? அவர்கள் ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு மிஸ்கீனுக்கு உணவளிக்கலாம். அதுதான் பரிகாரம், அதுதான் பரிகாரம். அவர்கள் மீது கதா இல்லை, முடிந்தால் வைக்கலாம், இல்லை என்றால் அவர்களுக்கு பரிகாரம். 7வது நபர்கள் நோயாளிகள். நோயாளிகள் என்று சொன்னால் அவர்களுக்கு நோய் இருக்கிறது, ஆனால் அந்த நோய் அவர்களுக்கு இந்த நோன்பு பாதிக்காது என்றால் அவர்கள் நோன்பு வைக்கலாம். உதாரணத்திற்கு சிறிய காயம்தான், அந்த காயத்தின் அடிப்படையில் என்னுடைய நோன்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த காயத்தின் காரணமாக என்னுடைய நோன்பு பாதிக்கும். அதை நோன்பு வச்சுட்டு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலேருந்து ரத்தமோ சீயோ அல்லது ஏதாவது ஒரு நீர் வருவதன் காரணமாக அந்த இடத்துல புண்ணாயிடுச்சு. அப்போ உணவு அந்த இடத்தில் தேவைப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் நோன்பு வைக்காமல் இருப்பது சிறந்தது. அந்த மாதிரி நோயாளிகள். சில நோயாளிகள் அவர்களுக்கு குணமாகாத நோய்கள் இருக்கும், படுக்கையில் இருப்பாங்க, மரண படுக்கையில் இருப்பாங்க. இவர்களுக்கு அல்லது சில நோய்களுக்கு உணவு தேவைப்படும், அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி நோய்களுக்கு அவர்கள் கதா செய்ய முடியும் என்றால் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி நேரங்களில் அவர்களால் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் குணமில்லாத நோய், அவர்கள் படுக்கையில் இருக்கும் பொழுது எப்போது வாய்ப்பு கிடைக்கும். அப்போ அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு கதா இல்லாமல் பரிகாரம் செய்யலாம். பரிகாரம் என்ன? இப்போது நாங்கள் பார்த்த ஒரு முஸ்கினுக்கு ஒரு நோன்புக்கு பதிலாக உணவளிக்க வேண்டும். 8வதாக அதே தொடர்ச்சியாக வரக்கூடிய முதியவர்கள் என்று சொன்னால் அந்த நோயாளிகளுடைய பட்டியலில் வந்துடுவாங்க. முதியவர்கள் ஒரு 80 வயசு, 90 வயசு, 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, அவர்களால் உடல் அவர்களுக்கு அனுமதி தரவில்லை, அவர்களால் அந்த நோன்பு வைக்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த முதிய வயசில் அல்லாஹ்வுக்கு அஞ்சி இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் நான் வயசாயிட்டேன் அல்லது எனக்கு நோய், அதனால் அந்த நேரத்தில் நான் நோன்பு வைக்க மாட்டேன் அப்படின்னு இல்லாமல், எனக்கு தெரியும், என்னுடைய ரப்புக்கு தெரியும் என்னுடைய உடல் எப்படி இருக்கிறது, என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, அந்த நேரத்தில் அவர்கள் நோன்பு வைக்காமல் இருக்கலாம். அப்படி அவர்களுக்கு உண்மையாக நோயும் பலவீனமும் இருந்தார். இது சூரத்துல் பக்ராவுடைய வசனத்தில், சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 184வது வசனத்தில் இந்த வசனங்களை நாங்கள், இந்த விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். சரி, இது மட்டும் இல்லாமல் இது நோன்பு வைக்க முடியாத, கடமை இருக்கக்கூடிய, கடமை இல்லாத நபர்களை பார்ப்போம். சில விஷயங்கள், இதுதான் முக்கியமானது. ரமதான் முடிகிற வரையும் இந்த கேள்வி வரும், இது செஞ்சால் நோன்பு முடிஞ்சிருமா, இது செஞ்சால் நோன்பு முடியாதா? அப்போ இந்த கேள்விகளுக்கு நாம் ஏன் இதை படிப்பதில்லை? இன்னைக்காவது ரமதானுடைய மாதத்துக்கு முன்பாக ரமதானுடைய சட்டங்கள் நாமே எடுத்து உட்கார்ந்து படித்து அல்லது இமாம்கிட்ட கேட்டு, ஆலிம்கிட்ட கேட்டு, அவர்கள்ட்ட கேள்வி பதிலாக தெரிந்து கொள்கிறோமா? கட்டாயமாக இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இதே உலக விஷயமாக இருக்கட்டும், ஒரு வீட்டில் கல்யாணம், நம்மளுடைய வீட்டில் ஒரு கல்யாணம், எந்த ஹால் கம்மியாக இருக்கும், எந்த சாப்பாடு கம்மி விலையில் கொடுப்பாங்க, எல்லாம் ஆராய்க்கிறோம். ஆனால் நம்மளுடைய தேவைக்காக, நம்மளுடைய மறுமை வாழ்க்கைக்காக நாங்கள் ஒருபோதும் சிந்திப்பதில் முயற்சி எடுப்பதில்லை. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். சரி, யார் மீது என்ன காரியங்கள் செய்தால் நோன்பு முறித்துவிடும்? நோன்பை முறிக்கக்கூடிய சில காரியங்கள். முதலாவது, வேண்டுமென்று உண்ணுவதோ அல்லது குடிப்பதோ. வேண்டுமென்று தெரியாமல் செய்தால் அவர்கள் மீது குற்றம் இல்லை. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு உணவளித்து விட்டான். தெரியவில்லை என்று சொன்னால்தான்
அவர்கள் நோன்பு முறிக்கக்கூடிய அவர்கள் நோன்பு திறக்கக்கூடிய அவசியம் கிடையாது. வேண்டுமென்று உண்ணுவதும் குடிப்பதும் அந்த நேரத்தில் நோன்பு முடிந்துவிடும். அவர்களுக்கு நீயத்துள்ளத்தில் இருக்குது, பசிக்குது, ஆனால் நம்ம தெரியாதத்தனமாக மறந்துட்டோம்னு சொல்லி சாப்பிட்ருவோம். இப்போ யாராவது கேட்டால் மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம போய் சொல்லிக்கலாம் வெளியில். ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பார்க்கக்கூடிய அறிந்திருக்கக்கூடியவன். அப்போ நாம் நோன்பு வைக்கும் பொழுது வேண்டுமென்று சாப்பிட்டு விட்டால் நோன்பு தானாகி முறிந்துவிடும். சூரத்துல் பக்ராவுடைய வசனத்தில் 187வது வசனத்தில் நாங்கள் பார்க்கலாம். இரண்டாவது, வேண்டுமென்று வாந்தி எடுப்பது. தன்னை நோயாளியாக காட்டி எப்படியாவது சாப்பிட்டுடலாம் அல்லது எப்படியாவது நோன்பை முறித்து விடலாம் என்ற நீயத்தோடு வேண்டுமென்று வாந்தி எடுப்பது. தானாக வாந்தி எடுத்தால் நோன்பு முறியாது, தானாக மறந்து சாப்பிட்டால் நோன்பு முறியாது. வேண்டுமென்று செய்தால் இந்த இரண்டு விஷயங்களில் நோன்பு முறிந்துவிடும். இதுக்கு ஹதீஸ் திருமதியில் வரக்கூடிய 720வது ஹதீஸ். மூன்றாவது, வேண்டுமென்று தொண்டையில் ஏதாவது போடுவது. இது எதுவாக கூட இருக்கலாம், தொண்டையிலிருந்து வயிற்றில் போகக்கூடிய அது எதுவாக கூட இருக்கலாம். நம்மளுடைய உடலுக்கு ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷனாக கூட இருக்கலாம், அல்லது சாப்பிடக்கூடிய இது மட்டும் இல்லாமல் புகையாக இருக்கக்கூடிய, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், ஒரு ஹராமான விஷயம் சிகரெட்டு குடிப்பது, இதுவும் நோன்பை முறித்துவிடும். அப்போ இதற்கும் கதா இருக்கிறது. இந்த நோன்பு முறிந்து விட்டது என்று சொன்னால் இந்த மூன்று விஷயங்களும், வேணுமென்று சாப்பிட்டால் அதற்கு மறுபடியும் அந்த நோன்பு வைக்க வேண்டும், வேணுமென்று வாந்தி எடுத்தால் அதற்கு மறுபடியும் ரமதான் இல்லாத காலத்தில் நோன்பு வைக்க வேண்டும், வேணுமென்று தொண்டையிலிருந்து ஏதாவது போட்டுவிட்டால் சிகரெட்டாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷனாக நம்மளுடைய உடலுக்கு சக்தி தரக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷனாக இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு பொருளாக இருந்தால் அந்த காரியத்தின் மூலமாக நம்மளுடைய நோன்பு முறிந்துவிடும். இந்த நேரத்தில் கதா இருக்கிறது, நமக்கு பரிகாரம் கிடையாது. இதற்கு சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸு 1933வது ஹதீஸு. நான்காவது, மனைவியுடன் திருமணமாகவர்களுக்கு மனைவியுடன் உடல் உறவு கொள்வது, இவர்களுக்கும் நோன்பு முறிந்துவிடும். அப்படி இந்த காரியத்தில் ஈடுபட்டால் இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பு முறிந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி நாங்கள் அந்த காரியத்தை செய்தால் அந்த நோன்புடைய கதாவும் இருக்கிறது, பரிகாரமும் இருக்கிறது. இந்த ஒரு அமலுக்கு மட்டும் இதற்கு கதாவும் செய்யணும். விட்ட ஒரு நோன்பு, ரமதான் இல்லாத காலத்தில் ஒரு நோன்பு வைக்க வேண்டும். பரிகாரமாக அல்லாஹ்வுடைய தூதர் 3 விஷயங்களை தொடர்ச்சியாக சொன்னார்கள். முதலாவது, அடிமையை விடுவிக்க வேண்டும், விடுதலை செய்ய வேண்டும். அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். சில மார்க்க அறிஞர்கள் இந்த காலகட்டத்தில் அடிமை இல்லை என்று சொன்னால் ஒரு கைதியை, அப்பாவி கைதியை விடுதலை செய்ய வேண்டும். அதற்கும் இதற்கும் ஒரே ஹதீஸ் தான், ஒரே சட்டம் தான் என்று சொல்லுகிறார்கள். ஏன் என்று சொன்னால் இப்படி ஒரு பெரிய ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு பயத்தோடு அந்த காரியத்தில் ஈடுபடாமல் இருப்பார்கள். முதலாவது, அந்த அளவுக்கு நமக்கு சக்தி இல்லை, காசு வருமானம் இல்லை என்று சொன்னால். இரண்டாவது, 60 நாட்கள் தொடர்ச்சியாக, ஒரு நாளும் விடாமல் தொடர்ச்சியாக நோன்பு வைக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு சொல்லக்கூடிய சட்டம் இது. ஒரு நாள் தெரியாமல் வேண்டுமென்று அவர்கள் இந்த காரியத்தில் ஈடுபட்டால் முதலாவது அந்த நோன்பு வைக்க வேண்டும். பரிகாரத்தில் முதலாவது அவர்கள் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் 60 நாட்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைக்க வேண்டும். அதற்கும் உடல் ஆரோக்கியம் இல்லை, சக்தி இல்லை என்று சொன்னால் மூன்றாவது 60 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க வேண்டும். இது 3 சட்டங்களும் பரிகாரத்தில் வரும். 3 ஏதாவது ஒன்று செய்யலாம், ஆனால் வரிசை நினைப்பு வைக்க வேண்டும். இந்த ஹதீஸை சஹீஹ் புகாரில் வரக்கூடிய 1936. இதில் ஒரு சில விஷயங்கள் இளைஞர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விகளுக்கு தான் இந்த பதில் இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய விஷயம். சில இளைஞர்கள், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லது சில முஸ்லிம்கள் இந்த நேரத்தில் ரமதானுடைய காலத்திலும் ஹராமான காரியத்தில் ஈடுபட்டு, சொல்ல போனால் விபச்சாரம் செய்தால் அந்த நேரத்திலும் அவர்களுக்கு அதே சட்டம்தான், அவர்களுடைய நோன்பு முறிந்துவிடும், அவர்களுக்கும் இதே சட்டம்தான். 5வது, உடலிலிருந்து தண்ணீர் வெளிவருவது, விந்து வெளிவருது என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்மா என்று தண்ணீர் என்று சொன்னார்கள். மணி என்று சொல்லக்கூடிய வார்த்தை அரபியில். அலம் யகுன் நுத்ஃபதம் மின் மனிய்யி யும்னா, அல்லாஹ் கேட்கின்றானே அழகாக சூரத்துல் தஹர், சூரத்துல் இன்சானுடைய வசனத்தில். அப்போ வெளிப்படையாக சொல்ல போனால்
இது இந்த நேரத்தில் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் பல முஸ்லிம்களுக்கு இது தெரியாமல் இருக்கிறது. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸில் வரக்கூடிய சில சட்டங்கள் இது. ஆண்கள் சுய இன்பம் செய்யக்கூடிய சில காரியங்கள் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இதுவும் இந்த நோன்பை முறித்துவிடும். இது ஏன் இந்த நேரத்தில் ஜுமாவுடைய மேடையில் சொல்லலாமா பேசலாமா என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயமும் ஹதீஸிலே கணவன் மனைவியுடன் கழிவுறைக்கு போகக்கூடிய, செருப்புல கால் போகக்கூடிய, தலையில தலை சீவக்கூடிய எல்லா விஷயங்களும் ஹதீஸிலே நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். உண்மையான விஷயத்தில் எந்த விதமான வெட்கமும் இருக்கக்கூடாது. அதற்காக தான் இந்த விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது முஸ்லிம்ல வரக்கூடிய 1154வது ஹதீஸ். 6வது, இரத்தப்போக்கு மாதவிடாய் நிஃபாஸ் காலம். இது வந்து விட்டால் திடீரென்று காலையில் நோன்பு வைத்திருப்போம், சஹர் செய்து வைத்திருப்போம். அந்த சஹருக்கு பிறகு கடைசி நேரம் அசர் தொழுத பிறகு சில பெண்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம். அந்த நேரத்தில் அவர்களுடைய நன்மை அவர்களுக்கு கிடைக்கும், ஆனால் நோன்பு இருக்காது. அவர்கள் அந்த நோன்புடைய கதா செய்ய வேண்டும். அதே போன்று நிஃபாஸுக்கும் அப்படிதான். 7வது, போதை பொருளை பயன்படுத்துவதும். ஹதீஸில் வரக்கூடிய சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய 1155வது ஹதீஸ். போதை பொருளை பயன்படுத்தினாலும் அந்த நோன்பு முறிந்துவிடும். ஏன்? அல்லாஹ்வின் பக்கமே வரக்கூடாது என்று குர்ஆனுடைய வசனம் இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்ரபுஸ் ஸலாத் வ அன்தும் சுகாரா. நீங்கள் போதையில் இருக்கும் பொழுது தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள். அது எந்த போதையாக இருந்தாலும் சரி, எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, அது ஹராமாக்கப்பட்டது. அது நோன்பையும் முறித்துவிடும், அல்லாஹ்விடம் நம்மை தூரமாக்கிவிடும். இப்போ இந்த 7 நபர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த 7 காரியங்கள் இருக்கிறது. இதை விட்டு எது செய்தாலும் நோன்பு முறியாது. அந்த நேரத்தில் நோன்பு முறியாது. ஒரு இஃப்திலாஃபான ஒரு விஷயம் ஹிஜாமா சம்பந்தமாக. ஆனால் சஹீஹான கருத்தின் அடிப்படையில் ஹிஜாமா செய்வதன் மூலமாக நோன்பு முறியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா நமக்கு சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸில் இருக்கிறது. அப்போ பரிகாரத்தில் என்ன செய்ய வேண்டும்? பரிகாரம் ஒரு நபருக்கு உணவளிக்க வேண்டும், அல்லது நிஸ்ஃபு சாவுடைய பாதி. பார்க்க போனால் கிலோ கணக்கு அடிப்படையில் 1.25 கிலோ அவர்களுக்கு அந்த தொகை, அந்த அரிசி தொகையாக அவர்களுக்கு ரேஷன் கிட்டாக அவர்களுக்கு கொடுக்கலாம். இது ஒரு நோன்புக்கு பதிலாக தரக்கூடிய ஒரு பரிகாரம். அப்போ நம்மளுடைய வீட்டில் எத்தனை நோன்பு விட்டிருக்கோமோ அது எல்லாத்தையும் நாங்கள் இப்படி தான் செய்ய வேண்டும். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இதுதான் அடிப்படையான 7 நபர்கள் தான், 7 விஷயங்கள் தான். இதை விட்டு சுருமா தடவினாலும் நோன்பு முடியாது, மிஸ்வாக்கு செய்தாலும் நோன்பு முடியாது. ஆனால் சொன்ன அந்த அடிப்படையில் இருக்க வேண்டும். தொண்டைக்குள்ளார அந்த தண்ணீர் போயிடுச்சுன்னா நோன்பு முடிச்சது. அப்போ அந்த மாதிரி சுருமா வைப்பதன் மூலமாக அல்லது ஏதாவது ஒரு காரியங்கள் இது இல்லாமல் இருந்தால் நோன்பு முறியாது. இது அடிப்படையான விஷயங்கள் ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ரமதானுடைய நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களும் நோன்பை கடமை இல்லாத சில நபர்களும் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியாக ரமதானுடைய சிறப்புகளையும் ரமதானில் முக்கியமாக செய்கின்ற சில அமல்களையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து அல்லது நாளிலிருந்து ரமதானுடைய தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த ரமதானுடைய மாதம் சிறப்பான இந்த ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக இபாதத்து செய்கின்ற, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகின்ற ஒரு நல்ல நம்முடைய வாழ்க்கையை நல்லதின் பக்கம் மாற்றக்கூடிய ஒரு டர்னிங் பாயிண்டாக இந்த ரமதானுடைய மாதம் நம் அனைவருக்கும் இன்ஷா அல்லாஹ் அருள் புரியட்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவர்களுடைய உள்ளத்தில் ஈமானை இன்னும் அதிகரிக்கட்டும். அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அதற்கு பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. ஆமீன்.